ரூ. 2000 பிரைஸ் உள்ள இந்த மியூசிக் பிளேயர் உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்ல கேட்கறத விட நல்லா கேட்குமா? இல்ல ஒரு டேக்கோ நீங்க கனெக்ட் பண்ணி கேட்கறத விட பெட்டரா கேட்குமா? ஸோ அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுதான் ஆடியோ கூலர் புதுசா லான்ச் பண்ண M12 MP3 மியூசிக் பிளேயர். ஸோ உங்களுக்கு பாக்ஸ் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டோட மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நார்மல் இயர்ஃபோன்ஸ் இருக்கும். டைப் A to டைப் Cக்கான கேபிள் இருக்கு. மியூசிக் பிளேயர் வந்து இந்த கவர்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த மியூசிக் பிளேயர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு குட்டியான ஒரு டிஸ்பிளே வந்து இருக்கும். அண்ட் இது வந்து பேக் போற கீ, அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள போற கீ, அண்ட் இது வந்து ப்ளே பாஸ் பண்ற கீ, அண்ட் இது வந்து மெனு கீ. ஸோ இப்போ இதில் போனீங்கன்னா மெனு வரும். ஸோ இதுக்குள்ள இதே கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கீழே போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இதில் ஈக்குவலைசர் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. அண்ட் மெனுஸ்ல இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா மேலே போகும். இது செலக்ஷன் பட்டன். அண்ட் இதில் டிஃப்ரெண்ட் EQ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக் போகிறதுக்கு இது. அண்ட் அதே மாதிரி மியூசிக் பிளேயர்ல நெக்ஸ்ட் ட்ராக் போறது, ப்ரீவியஸ் ட்ராக் போறதுக்கான கீஸ் வந்து இங்க இருக்கு. அடுத்து சைட்ஸ்ல வந்து உங்களுக்கு இங்க வால்யூம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல வந்து இருக்கு. அண்ட் இந்த சைட் ரைட் சைட்ல வந்து மைக்ரோ எஸ்டிக்கான ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க SD கார்ட்ல FLAC சாங்லாம் போட்டுக்கலாம். அண்ட் பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமி டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இங்க பேட்டரி இருக்கு, SD கார்ட் ஸ்லாட் தெரியுது, பிளஸ் மைனஸ் வால்யூம் கீஸ், ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டா அந்த சர்க்யூட் போர்ட்ஸ்லாம் வந்து தெரியுது. அடுத்து பாட்டம்ல டைப் C போர்ட் இருக்கு. அண்ட் 3.5mm பிளக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைப் C யூஸ் பண்ணி சார்ஜ் மட்டும் தான் பண்ண முடியும். DAC யூஸ் பண்றதோ இல்ல டைப் C IMs யூஸ் பண்றதோ பண்ண முடியாது. அண்ட் இந்த டேப் ரொம்ப லைட் வெயிட்ல தாங்க இருக்கு. ரொம்ப 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 தக்கையா இருக்குன்னு சொல்லலாம். செம்ம தக்கையா இருக்கு. அண்ட் நல்லா ஸ்லிம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அண்ட் பட்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தா வந்து இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ ஒரு ஆடியோ கூலர்லேயே ஒரு பிளேயர் வந்து ரிவ்யூ பண்ணேன். இதோட பட்டன் வந்து நல்லா கொஞ்சம் ஹார்டா இருக்கும். பட் ஆனால் இந்த பட்டன்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கு. பட்டன்ஸ் பிரஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. மற்றபடி இந்த பிளேயர்ல உள்ள ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக் இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களோட எல்லா சாங்ஸும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இதுல ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கு. நீங்க TWS கூட இதுல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் இதுல ஹைரஸ் சப்போர்ட் வந்து கிடையாது. அதாவது LDAC LHD அந்த மாதிரி கோடெக் சப்போர்ட் கிடையாது. ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா இதுல ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கிடைக்கும். SD கார்டு அண்ட் இன்டர்னல் GB இதுல ஒரு 32 GB சப்போர்ட் வந்து இருக்கு. அண்ட் FM ரேடியோ சப்போர்ட் இருக்கு. ஸோ FM ரேடியோல வந்து நீங்க இதுக்குள்ள போனே மெனு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆடியோ டியூன் கொடுத்துட்டீங்கன்னா எல்லா ஸ்டேஷனும் வந்துடும். அதுக்கப்புறம் இதை பிரஸ் பண்ணினாவே எல்லா ஸ்டேஷனுக்கும் நீங்க போக முடியும். ஓரளவுக்கு நல்லா தான் கேக்குது. பட் இருந்தாலும் நாய்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட டிவைஸ் சரௌண்டிங் டிவைசஸ் பொறுத்து. அடுத்து செட்டிங்ஸ் ஆப்ஷன். செட்டிங்ஸ்ல வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நார்மலா லாங்குவேஜ் செட்டிங், டிஸ்பிளே செட்டிங், பவர் சேவிங், இன்ஃபர்மேஷனுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு டிஸ்க் ஸ்பேஸ் இருக்குன்றத இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 32 GB 29.6 GB வந்து அவைலபிள் இருக்கு. அடுத்து இப்போ இதோட மியூசிக் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதுல வந்து ஆடியோ குவாலிட்டி வைஸ் எனக்கு வந்து இதுல மிட் ரேஞ்ச் குவாலிட்டி ரொம்பவே நல்லா ரீப்ரொடியூஸ் ஆகுதுங்க. இதுல நான் கேட்கும் போது மிட் ரேஞ்ச் நல்லா இருக்கு. அதே மாதிரி பேஸ் செக்ஷன்லாம் நல்லா ரீப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்க ஒரு பேஸ் ஆல்ரெடி உங்க IMஸ்ல வந்து நல்ல பேஸ் இருக்கு, நல்ல மிட்ஸ் குவாலிட்டி இருக்குன்னா அது இது கூட பேர் பண்ணீங்கன்னா அது இன்னும் குவாலிட்டி நல்லாவே வந்து இருக்கும். எனக்கு வந்து ட்ரபிள் ஏரியால அந்த கிளாரிட்டி ஏரியால கொஞ்சம் வந்து பிரைட்னஸ் அந்த அளவுக்கு இது வந்து பத்தல. ஓரளவுக்கு டீடைல்ஸ் எல்லாமே செம்மையா தான் வந்து இருக்கு. அண்ட் வால்யூம் லெவல் வைஸ் பாத்தீங்கன்னா 20 வச்சீங்கன்னாவே போதும். வால்யூம் செம்மையா வந்து பாத்தீங்கன்னா கேட்கும். வால்யூம் லெவல் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஆனா கிளாரிட்டி வைஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு வந்து தோணுது. அதாவது கிளாரிட்டி சுத்தமா இல்லைன்னு சொல்லல, கிளாரிட்டி பர்ஃபெக்டா வந்து இருக்கு. பட் இன்னும் வந்து பெஸ்டா இருந்திருக்கலாம் அப்படின்றத பாயிண்ட். ஸோ ஓவராலா இதுல நீங்க ஆடியோ கேட்டீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இருக்கும். மோசமான ஆடியோ குவாலிட்டி வந்து கிடையாது. நீங்க யூஸ் பண்ற IMs வந்து இதுல கேட்டீங்கன்னா நல்ல குவாலிட்டி இருக்கும். ஆனா முக்கியமான விஷயத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஆடியோ பிளேயரோட பிரைஸ் வந்து 2000 rupees. நீங்க ஆண்ட்ராய்ட் போன் வேணாம், செப்பரேட்டா ஒரு மியூசிக் பிளேயர் வேணும். அதுல நான் வந்து சாங்ஸ் போட்டுப்பேன், எப்போ வேணுமோ நான் சாங்ஸ் கேட்பேன் அப்படின்றவங்களுக்கு இது ஓகே. அண்ட் செகண்ட் வந்து நீங்க வந்து உங்களோட பெரியவங்களுக்கு யாராவது அப்பா அம்மாங்களுக்கு எல்லாம் கொடுக்க போறீங்க, அவங்க எங்கேயாவது வெளியில டிராவல் போறாங்க, லாங் டைம் போறாங்க, அவங்க நார்மலா பேசிக் கீபேட் போன்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. பட் சாங் கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னும் போது இதுல லாங் பிளேபேக் ஹவர்ஸ் கொடுக்கும். ஸோ அதனால இதுல வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அடுத்து மூணாவது, நான் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அண்ட் சின்ன பசங்களாம் யாராவது இருக்காங்க, அவங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவ்ல இருக்கீங்க. பட் சாங்ஸ் கேட்கணும், கொஞ்சம் ஃப்ரீ டைம்ல கேட்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி மியூசிக் பிளேயர், இந்த கேட்ஜெட் வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த மியூசிக் பிளேயர் வந்து 2000 rupees. இது வந்து ஒரு டேக்கை ரீப்ளேஸ் பண்ணுமா, இல்ல உங்களோட ஆண்ட்ராய்ட் போன்ல ஆல்ரெடி நீங்க கேட்டது ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு டிஃபரன்சஸ் வந்து நீங்க பார்க்க முடியாது. பெரிய சேஞ்சஸ் வந்து தெரியாது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம போன்ல கேட்கும் போது இல்ல அந்த போன்ல ஒரு டேக்கை கனெக்ட் பண்ணி கேட்கும் போது எப்படி இருந்ததோ அதே மாதிரியோ இல்ல அதுக்கு நியர்பை அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து இருக்கும். மேஜர் டிஃபரன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. நீங்க ஒரு ஆண்ட்ராய்ட் போனே வந்து நீங்க ஒரு மியூசிக் பிளேயரா மாத்த முடியும். லைக் நீங்க ஆண்ட்ராய்ட் போன்லயே வந்து பிட் பர்ஃபெக்ட் மோட்ல கேட்டீங்கன்னா ஹெவி மியூசிக் பிளேயர்ல அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்சஸ் வந்து கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சவுண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்டுட்டு இதுல வந்து நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், இதுல 2000 போட்டு நான் கேட்க போறேன் அப்படின்னா இது ஒரு பெரிய மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன், நெக்ஸ்ட் மைல்ஸ்டோனா வந்து இருக்காது. அடுத்து இதோட பேட்டரி வைஸ் பாத்தீங்கன்னா நீங்க ப்ளூடூத்ல கேட்டீங்க அப்படின்னா ஒரு 10 hours அப்படி
வரும் உங்களுக்கு பிளேபேக் ஹவர்ஸ். இதுவே வயர்ட்ல கேட்டீங்கன்னா அப்ப கண்டிப்பா சாலிடா 30+ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். 30 to 35 ஹவர்ஸ் வரும். சோ இதுல கண்டிப்பா ஒரு லாங் பிளேபேக் ஹவர்ஸ் வந்து கொடுக்கும். லாங் டிராவல்லாம் போறீங்க, செப்பரேட்டா ஒரு மியூசிக் கேட்கறதுக்கு ஒரு டிவைஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸா தான் இருக்கும். வெல் அவ்வளவுதான் இந்த ஆடியோகுலர் M12 மியூசிக் பிளேயருக்கான ரிவ்யூ. இந்த மியூசிக் பிளேயர் ரொம்ப நல்லா தான் இருக்கு. இப்ப டேக்குக்கும் இன்னொரு உங்க போனுக்கும் இது ஒரு அப்கிரேட் கிடையாது. இது ஒரு செப்பரேட் டிவைஸ். அப்படிதான் இதை நான் வந்து பாக்குறேன். இது அப்கிரேட் கிடையாது. உங்க டேக்கை ரீப்ளேஸ் பண்ற டிவைஸ் இது கிடையாது. அதே மாதிரி நீங்க வந்து உங்களோட போனை விட பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்குற ஒரு டிஜிட்டல் ஆடியோ பிளேயர் இது கிடையாது. உங்க போன்ல எப்படி இருக்கோ குவாலிட்டி அதே மாதிரி தான் வந்து இது வந்து இருக்கும். மேபி அது போன் டு போன் மாறும். ஏன்னா இது சப்ஜெக்டிவிட்டி. சில பேரோட போன்ஸ்ல வந்து அந்த இன்டெகிரேட்டட் டேக் அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லாம இருக்கும். அப்ப இதுல கேட்கும்போது இது சூப்பரா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஆல்ரெடி சில பேர் வந்து அவங்க ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல பிட் பர்ஃபெக்ட் மோடோட கேட்டிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இதுல இருக்கிற குவாலிட்டி அதை விட அதுக்கும் இதுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. சோ இது வந்து மாற்றங்கள் நிறைய இருக்கும். அதனால தான் நான் சொல்றேன் பெரிய வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து ஒரு டிஃபரன்சஸ் வந்து இருக்காது. இதை நீங்க அப்கிரேடா எடுத்துக்காதீங்க. இது ஒரு செப்பரேட் டிவைஸா தான் நீங்க எடுத்துக்கணும். வெல் அவ்வளவுதான் இந்த வீடியோல. சோ இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.